வணக்கம். இன்று பயனில சொல்லாமை அதிகாரத்தின் 3வது குறளுக்கு நாம் செல்ல இருக்கிறோம். இது ஒரு பயணம் தானே வாழ்க்கையில். நம்மளுடைய பயணங்களில் பல பேரை சந்திக்கிறோம், பல பேருடன் நட்பு உறவாடுகிறோம், பல பேர் உறவாக மாற்றிக்கொள்ளுகிறோம். இது எல்லாமே நடக்குது இல்லையா? இப்போது இந்த பயனில சொல்லாமை அதிகாரத்தில் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறது நம்ம எப்பயுமே பேசக்கூடாதுங்கிறது தான் இல்லையா? பயனில்லாத சொற்களை ஒருபோதும் நீங்கள் பேசாதீர்கள். அதனால் உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. நேரம் வீணாகும், உங்களுடைய பெயர் கெட்டுப்போகும். இதுதான் இல்லையா? இப்போ 3வது குறளை பார்க்கலாம். நயனில்லன் என்பது சொல்லும் பயனில்ல பாரித்துரைக்கும் ஊரை. நயனில்ல என்பது சொல்லும் பயனில்ல பாரித்துரைக்கும் ஊரை. இந்த குறளின் பொருளாக நாம் கொள்ள வேண்டியது என்ன நம்ம பார்க்கலாம். பயனற்ற சொற்களை ஒருவன் மிகவும் விரிவாக பேசினால், பயனில்லாத சொல்கிறது ஒரு பக்கம் இருக்க போக, பயனில்லாத சொற்களையும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணுறது, விலாவாரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பேசிக்கொண்டு இருந்தால் அது ஒருவனுடைய நேர்மையற்ற தன்மையை காட்டிவிடும். இவன் நேர்மை இல்லாதவன், நாணயமற்றவன் அப்படிங்கிறது எது சொல்லும்? தேவையில்லாத சொற்கள். இதை நம்ம அனுபவத்திலே பார்க்கலாம். யார்ட்டையாவது ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அவன்கிட்ட என்னடான்னு கேட்டான்னா அதை தாண்டி மீதி எல்லாத்தையும் நல்ல விலாவாரியாக பேசுவானே தவிர விஷயத்துக்கு வரமாட்டான். அந்த மாதிரி பயனில்லாத சொற்களை ஒருபோதும் மிக விரிவாக பேசி அதனால் நேரத்தையும் வீணடித்து தன்னுடைய பெயரையும் யாரும் கெடுத்து கொள்ள கூடாது. ஏன்னா எப்போ நீ இந்த மாதிரி பயனில்லாத சொற்களை மிக அதிகமாக பயன்படுத்துகிறாயோ அப்பொழுது நீ நேர்மையில்லாதவன் என்பது இந்த உலக புரிந்து கொள்ளும். சரியா? ஆக நல்ல சொற்களை எப்பொழுதும் நாம் பேச பழகிக்கொள்வோம். நன்றியுடன் விடைபெறுகிறேன். நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம். நன்றி.